முடி கொட்டுறத உடனே நிறுத்தி புது முடிகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்க்கலாம் வாங்க. இது ஹேர் பேக் சேலஞ்சில் 13வது நாள் 7வது ஹேர் பேக் போட போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஆப்பிள் தோல். என்னது ஆப்பிள் தோலா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்பிள்லேருந்து செய்யக்கூடிய ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து ஹேர் பராமரிப்புக்கும் ஸ்கின் பராமரிப்புக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் கூட ஆப்பிள் சீடர் வினிகர் வச்சு ஹேர் பேக் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை விட சூப்பராக இருக்கக்கூடியது இந்த ஆப்பிள் தோல். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற இன்கிரீடியண்ட்டை பார்த்துட்டு என்னை பைத்தியம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பயன்படுத்துங்க. 15 விதமான எண்ணெய்கள் சேர்த்து ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணி விற்பனை பண்றேன். அதுல முக்கியமான ஒன்று கிரேப் சீட் ஆயில். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது பன்னீர் திராட்சை. இந்த ஆப்பிள் தோல் பன்னீர் திராட்சை இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை மிக்ஸி சார்ல சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து எடுத்திருக்கிறது 2 பூவன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வச்சு நிறைய ஹேர் பேக் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த வாழைப்பழத்தை தோலோட பயன்படுத்த போறேன். இதை தோலோட பயன்படுத்துறதுனால உங்க ஸ்கேல்ப்ல ஃபங்கல் பாக்டீரியா தொற்று இருந்தது அப்படின்னா இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதும் லைட்டா ஒரு நமைச்சலை கொடுத்து அந்த தொற்றுக்களை கிளியர் பண்ணி சரி பண்ணக்கூடியது. எந்த ஃபங்கல் பாக்டீரியா தொற்றும் இல்லாதவங்களுக்கு இது எந்த நமைச்சலையும் கொடுக்காது. உங்க ஸ்கேல்பை கிளீனா ஹெல்தியா மாத்தி நியூ ஹேரை க்ரோத் பண்றது தான் இதோட வேலை. அதே நேரம் ஹேர் லாஸையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நான் எப்பவுமே சொல்லுவேன் பன்னீர் திராட்சை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. விதையில்லாத திராட்சைகளை சாப்பிட்றதை விட இந்த பன்னீர் திராட்சை அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஹேர் க்ரோத்துக்கு. தினசரி 2 வாழைப்பழமும் வாரத்தில் 3 முறையாவது திராட்சையும் ஆப்பிளும் நீங்க சாப்பிடும்போது உங்க ஹேர் க்ரோத்துக்கு இன்னுமே ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணும். இந்த வாழைப்பழத்தை இன்னைக்கு தோலோட மிக்சியில சேர்த்து வடிகட்டி வச்சிருக்க அந்த ஜூஸையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு அரைச்சதுமே ஹேருக்கும் ஸ்கேல்புக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்லா 1 மணி நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிங்க. லைட்டா மட்டும் ஷாம்பு பயன்படுத்துங்க. சீரியஸா சொல்றேன், இந்த ஹேர் பேக் அவ்வளோ அருமையா இருந்தது. உங்களுக்கு நல்லாவே ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹேர் பேக்கும் ரொம்பவே பயனுள்ளதா சுலபமா இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்களேன்.